தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல். 18வது அதிகாரம். வெக்காமை. 171வது குறள். நடுவின்றி நண்பொருள் வெக்கின் குடிப்பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். இந்த குறளின் விளக்கம். நடுநிலைமை இல்லாமல் பிறரது நல்ல பொருளை கவர்வதற்கு நினைத்தால் அவன் குடும்பம் கெட்டு போவதுடன் அவனுக்கு என்றும் அழியாத குற்றமும் வந்து சேரும். அதாவது ஒருத்தர் நடுநிலை அல்லாத, தனக்கு சொந்தமில்லாத, நீதி தவறிய, நெறி தவறிய, தன் உழைப்பால் வராத ஒரு பிறரோட பொருள், ஒரு பிறரோட நல்ல பொருள், பிறரோட நன்மையான ஒரு நல்ல பொருளை நம்ம எடுத்துக்கணும், நாம் அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டால் அவனோட குடும்பமே கெட்டு போயிருமா, அவனோட குடும்பம் அழிஞ்சு போயிருமா. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் அவன் படு பாதகமான செயல் செஞ்சதுக்கு ஒப்பா அவனோட வாழ்நாள் இறுதி நாள் வரைக்கும் அவனுக்கு மிகப்பெரிய குற்றம் சேருமா. குற்றம் அப்படின்னா தன் வாழ்க்கை முழுக்க மாறாத, நீங்காத ஒரு குற்றமாக அவனுக்கு அவனோட வாழ்நாளில் சேர்ந்துருமா. அதனால் பிறர் பொருளை கவர்தல் அப்படிங்கிற எண்ணமே குற்றங்கிறார் வள்ளுவர். பிறருக்குரிய பொருளை அநீதியாக விரும்பி கவர்ந்தால் கவர்ந்தவனின் குடும்பம் அழியும், குற்றங்கள் பெருகும். அப்படி நினச்சிட்டாலே, கவரணும்னு நினச்சிட்டாலே அவன் குடும்பமே அழிஞ்சு போயிருமா. இதனால் நிறைய குற்றம் பெருகுமா. ஒருத்தருமே அடுத்தவரோட பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை அடையணும்னு நினைக்கும்போது அங்கே குற்றங்கள் தான் நிறைய பெருகும். மிக படுபாதக செயலுக்கு ஒப்பா வள்ளுவர் சொல்கிறாரு. மனச்சான்றை ஒதுக்கிவிட்டு பிறருக்குரிய அரும் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்புகின்றவரின் குடியும் கெட்டொழிந்து பழியும் சேரும். மனச்சான்று அப்படின்னா நம்மளோட மனசாட்சி, நம்மளோட உள்ளம், நம்மளோட உள்ளத்திலேருந்து அது நமக்கு சொந்தமில்லாத ஒரு பொருள் அப்படின்னு தெரிஞ்சும் பிறரோட பொருளை நாம் கவர நினச்சோம் அப்படின்னா நம்மளோட குடியும் கெட்டு அழிஞ்சு பழியும் சேருமா. நீங்கா பழி, நம்ம வாழ்நாள் முழுக்க மிகப்பெரிய குற்றம் செய்ததற்கான நீங்காத பழியும் நமக்கு சேருமா.